ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். சிலுவை குறித்தும் சிலுவை தியானத்தை குறித்தும் தேவன் உலகத்தில் நமக்காக பாடுகளை அனுபவித்து மரித்ததை குறித்தும் உலக மக்களுக்கு அநேக கேள்விகள் உண்டு. ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார்? சிலுவையின் வழியாக ரட்சிப்பை வழங்கினார், வேறு வழி இல்லையா என்று கேள்விகள் உண்டு. தேவன் நீதியானவர், பாவத்திற்கு தண்டனை அவசியம். ஆதலால் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு ரட்சிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் தேவன் மரணத்தின் மூலமாய் நமக்கு தந்தார். தேவன் அன்பானவர் மட்டுமல்ல, அவர் நீதி உள்ள தேவன். ஆதலால் நீதியை சரிகட்டும் வகையாக பாவத்திற்கு அவரே மரணத்தை சந்தித்தார். பாவம் செய்த மனிதனுக்கு தண்டனை வராத விடாது. தேவனுடைய நீதிக்கு அது எதிரானது. அதனால் தேவன் மரணத்தை சந்தித்து நமக்கு ஒரு விடுதலையை தந்தார். ஒரு நீதிபதி குற்றம் செய்த தண்டனையாளருக்கு தண்டனையை தருவதன் மூலமாகவே அவன் ஒரு நல்ல நீதிபதியாக விளங்குகிறான். அதே போல தேவனும் அந்த பாவத்திற்கு மரணத்தை தானே சந்தித்தார். அதுபோல தேவன் பாவத்தை அலட்சியம் செய்ய முடியாது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை வேண்டும். அந்த தண்டனை மரணம், அதை தேவனே சந்தித்தார். ஆனால் இந்த வசனமானது ஒரு நம்பிக்கையுடன் முடிகிறது. தேவன் மனிதனாய் மரணத்திற்கு விடவில்லை. அவர் நமக்காக ஒரு கிருபை வரத்தை கொடுத்தார். கிருபை வரம் என்றால் நாம் சம்பாதித்ததற்கான பரிசு, நாம் செய்ததற்கான நன்மைக்கான தேவன் தரும் அருள். இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் உண்டு. அந்த கிருபையானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு நித்திய ஜீவன். இயேசு சிலுவையில் மரித்தார். நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆதலால் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. இந்த வசனம் 2 வழிகளை காட்டுகிறது. பாவத்தின் வழி மரணம், கிறிஸ்துவின் வழியோ நித்திய ஜீவன். ஆகையால் இன்று நாம் தேர்வு செய்ய வேண்டியது பாவத்தின் வாழ்க்கையா அல்லது இயேசு கிறிஸ்துவின் நித்திய வாழ்க்கையா என்பதை நாம் இன்று முடிவு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு விரும்பினால் உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விலகுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை உணர்ந்து நித்திய ஜீவனை நோக்கி நாம் பயணம் செல்லும் போது பாவத்திலிருந்து விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது தேவன் இவ்விதமான நித்திய ஜீவனை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வணங்குவாராக. God bless you.